வெல்கம் டு ஜெஸ் பிளாக். இந்த பிளாக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பகல் வைப்பெல்லாம் பார்த்துட்டோம். கொட்டாசாமி கோயில்ல வந்து காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் மண்டை காட்சி வீடியோ வந்திருக்கும், ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு 4வது நாள் நைட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போறோம். அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த ரோட்ல இருக்கோம்னா, நம்ம சர்வீஸ் ரோடு இருக்கு. கரெக்டா எப்படி சொல்றது, இந்த பெரிய பெரிய லாரி கண்டெய்னரு அதெல்லாம் வந்து NH ரோட்ல சேர்றதுக்காக பவானிக்குள்ள, அதாவது மேட்டூர்ல இருந்து வர வண்டி பவானிக்குள்ள உள்ள அவுட்டர் பைபாஸ் தெரியாது, அவுட்டர் பைபாஸ் கரெக்டா சொல்றாரு பாத்தீங்களா. அவுட்டர் பைபாஸ்ல இருக்கும், லட்சுமி நகருக்குள்ள போகாம வெளியே அவுட்டர்லயே போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பாலத்துல இங்கெல்லாம் வாக்கிங் எல்லாம் போவாங்க. நமக்கு பின்னாடி ஊராட்சி கோட்டமா தெரியும், முக்கியமா தெரியுதான்னு தெரியல, பாருங்க. எங்களுக்கு சரியா தெரியல, எங்க வைப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. வரம் தந்துட்டா கொட்டு மழை கொட்டுண்டா ஏழமன்னம் பொங்குண்டா. பிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சண்டே நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வந்திருக்கோம். இது ஒரு 4 நாள், இன்னைக்கு வந்து 4வது நாள் நினைக்கிறேன். இந்த தேர்லாம் பிடிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா அந்த அளவுக்கு பெருசா ரொம்ப டீட்டெயிலாம் தெரியல. மறுபடியும் தேர் எடுப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல. தேர் தான் வந்துருச்சு, வந்துருச்சு. கோயில் கட்ட பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். மறுபடியும் 8 வருஷம்னா 10 வருஷம் திருவிழா போட்டாலும் அந்த ஞாபகங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த திருவிழா போடும் போது யாரு எவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னு தெரியல. இன்ஃபுளுசர் நிறைய பேர் ஒரு பேரை சம்பாதிச்சாங்க. நம்ம ஈரோட்ல இப்படி சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேரும் கிடைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு அமௌண்ட் அதுல ஏர்ன் ஆகும், சில பேர்த்துக்கு ஏர்ன் ஆகாது. நல்ல ஒரு பேர் கிடைச்சிருக்கு எல்லா மக்கள்லயும். இவங்க ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அதுக்கெல்லாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மீண்டும் மறுபடியும் அடுத்த வருஷம் பார்ப்போம். குருநாதா சாய். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சாமியை பார்த்துட்டு பேசிக்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கோயில் பக்கத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்மளுடைய வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க உள்ள. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குச்செல்லாம் எடுத்திருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சைடு சுத்தமாக கூட்டம் இல்லை கைஸ். ஃபுல்லாக அந்த தூரிக்கட்டையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற இடம் இருக்குல்ல, பானிபூரி வேற ஏதாச்சும் சாப்பிட்றது, அது மாதிரி இடத்துல தான் கூட்டம் அதிகம். கோயில் கிட்ட, அதாவது நீங்கள் சாமி கும்பிடணும்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. நாங்கள் அவ்வளோ சாமி கும்பிட்டோம். போயிட்டு ஏதாச்சும் ஒரு தூரிக்கு இது இப்போ நம்ம கூட வந்து அண்ணன் இது விளையாடுறாங்கன்னா அவங்க விளையாடுறத போயிட்டு ஒரு பார்த்துட்டு ஏதாச்சும் வீடியோ இது எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம். நமக்குலாம் இந்த தூரி விளையாடுறதா இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ். இந்த வெளியே வந்தோடனே கிரௌடு பாத்தீங்க, நீங்களே பாருங்க. கோயில் கட்ட ஒரு காலியா இருக்கு. இந்த தூரி கிட்ட பாத்தீங்கன்னா சரியான கிரௌட், வெறும் தலை மட்டும் தான் தெரியுது guys. நானும் உங்களோட உள்ள வந்துட்டேன். என்னடா நல்லது, சரியான கிரௌடா இருக்கு. நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் சுத்தி காட்ட முடியுதான்னு பாப்போம். வேணாம். எங்க நாள சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா அப்பா கூட்டு வரும் போதெல்லாம் இது மாதிரி அதுக்கு பேர் என்னது பிறகு அல்வா, அதுக்கப்புறம் அது என்னது தேங்காய் பருப்பு, பொரிகடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பொறுமை சாமி பொறுமை. 4-5 வெரைட்டி குண்டமா இருக்கு. அது போக கிரீன் கலர் வேற இருக்கு, அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த பிளாஸ்டிக் பூலாம் அழகா இருக்கு. வீட்டுல வந்து டிவி மேல மேல ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்பிள் மேல நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கனவை ஜட்ஜ் பண்ற அந்த மணி. நம்ம தூங்கும் போது காத்தடிக்கும் போது அந்த மணியோட சத்தம்லாம் நல்லா கேட்கும்பாங்க. இது இருக்கு, மேல இருக்கு. இது வந்து கோலப்பொடி. சும்மா கோலப்பொடி வச்சு மேல அழுத்தினா போதும் இது மாதிரி வரும். கோலப்பொடி வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா போதும். இதை வச்சு வாங்கி இது வந்து தண்ணியில போட்டா அந்த பச்சை கலர்ல வரும். அதானே இது.
நமக்கு நீங்க தான் டைம் கிடைச்சிருக்கு வரக்கு. போயிட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் தூரிக்கெல்லாம் இன்னும் போகல. கோயிலை விட்டு வெளியே வந்தோம், திரும்பி இருக்கோம், அவ்வளவுதான். கிரௌட் அதிகம். ஆனா கோயிலுக்குள்ள ஒருத்தர் இல்ல. ஆக்சுவலா சொல்லணும்னா பேர் இருந்திருப்பாங்க. பூசாரி மட்டும் தான் இருக்கிறாரு. 20 பேர் கூட இல்ல, 10 பேர் தான். அப்ப விபூதி வாங்கினல போனதும் வந்துட்டேன். 10 பேர் சாமி கும்பிடுறதுக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேரு, ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். அவரால் மைக்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. மைக்ல போட்டா அது கேக்குங்க, நீங்க அங்க என்ன பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, பார்க்க கூட கூடாதான். சரிங்க சரிங்க. ஆனா திருவிழா வைப்புனா இது மாதிரிதான் இருக்கணும். வைப்பு மட்டும்தான் இருக்கு ப்ரோ. கோயில்ல யாரும் சாமி கும்பிட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா திருவிழா பயங்கரமா இருக்கு. உங்க ஊருக்கு வந்து ஒரு திருவிழா என்ஜாய் பண்ணலாம்னு வந்ததுக்கு நல்லா தரமாவும் இருக்கு, அழகழகா பிள்ளைங்களும் இருக்கு. காசு பணம் சேர்க்கறதுக்காக நான் இந்த வியாபாரத்தை செய்யல. சேவை மனப்பான்மையோட தான் இந்த வியாபாரத்துல நான் ஈடுபட்டு இருக்கிறேன். அதாவது கண்ணாடி எடுத்துக்கோ ப்ரோ. எனக்கு கிளாஸ் கண்ணாடி எல்லாம் சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். சேட்டு பஜன்லால் சேட்டு. என்ன பார்க்கும் போதெல்லாம் பஜன்லால் சேட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லுவியே. அவர் இந்த சேட்டு ஒரு முறை பார்க்கலாமா? பஜன்லால் சேட் அது கயிறு பிடிச்சி இழுக்கணும். இந்த கயிறு பிடிச்சி இழுத்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட போறாரு ப்ரோ. கயிறு அது ஒண்ணும் இல்ல, கீழே நன்ன பிடிச்சி இழுத்தாதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே, நமக்கு வந்தது இவ்வளவுதான். அவர் பிஸியா இருக்காரு தொழில்ல. ஐயோ ப்ரோ, எல்லாம் நம்மளோட டேஞ்சரா இருக்காங்க பசங்க. அவ்வளவுதான், கண்ட்ரோலே இல்ல. எங்களை எல்லாம் கண்ட்ரோல் படுத்த முடியாதுங்க. அதுக்கு தான் நம்ம பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி ஒன்று போவோம். ஆமா, கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். கண்டிப்பா. கண்ணாடி வண்டி வண்டி வந்துருக்கு. என்ன உங்களே தான் சொல்றாங்க. அந்த கண்ணாடி நான் இல்லைங்க. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம். யாரு என்ன நினைச்சுக்க வேண்டாம். இங்க கண்ணாடி இருக்கு. சரிடா, முன்னாடி பொம்மை எல்லாம் நிறைய இருக்கு. இருங்க, பொம்மையெல்லாம் காட்டு. பயங்கர வைபா இருக்கு. ஆனா நம்ம ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய ஃபேமஸான ஒரு திருவிழா நடக்குது. அதாவது இந்த திருவிழா தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச திருவிழா. தமிழ்நாட்டுக்கு பேர் போன திருவிழா. நம்ம ஈரோடு சைடு சரௌண்டிங்ல மட்டும் கிடையாது. கர்நாடகா, கேரளா அந்த சைடு நம்ம பர்கூர் மலை, அந்தியூர்ல இருந்து பர்கூர் மலை ஹில்ஸ் இருக்கு. அங்க இருந்து மாட்டை கால்நடையா நடந்தே கூட்டு வந்தாங்க. ஆமா, 3 நாள் டிராவலிங்ல பார்த்தேன். அதெல்லாம் நான் ஒன்னும் தனியா போய் எடுக்கல. அது வேற ஒருத்தவங்க இது மாதிரி அதெல்லாம் போய் கேட்டு அவங்களோட ஒழிப்பு தான். அதை தப்புன்னு சொல்ல, ஆனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா இன்னொரு விஷயம் இல்ல, அந்த கிளாஸ் போட்டா ஒண்ணுமே தெரியல. தெரிய மாட்டேன். எந்த சைடு போனாலும் 100 ரூபா தான். ஒரு தூரி விளையாடுறதுக்கு 100 ரூபாய் கேக்குறாங்க. இட்ஸ் ஓகே. அநியாயமா இருக்குது. சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படி கொண்டு வந்து அழிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பானிபூரி 50 ரூபாங்க இங்க, தெரியுமா? 4.50, 4.60 அப்படிங்கிற ரேஞ்சில் வைக்கிறாங்க. அதான் ஒரு பானிபூரியோட ரேட்டிங் வந்து 50 ரூபா. இப்ப நம்ம போயிட்டு உங்களுக்கு டூரி எல்லாம் கவர் பண்ணி அனுப்புறேன். பாருங்க கேமரா எப்படி இருக்கு. வண்டிக்கான சொந்த ஊரு மதுரை. அதே பாட்டு தாங்க ஐயா. ஆனா அதே பாட்டு தான். 20 ரூபா சொன்னீங்களா? என்ன சாட்ட சொன்னேன்?
பார்த்த கம்மி ரேட்ல சொல்லுங்க 2. அங்க எல்லாம் கடையில அதே எடுக்கிறோம். ரைட்டு பரவாயில்ல போயிட்டாங்க. ஐயா 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 இது எவ்வளோ? 150 சொல்லிட்டு வருமா நாய் எது இந்தா சின்னதா பெருசா சின்னதா போதுமா? ஒரு 30 ரூபா வரும். இந்த 50 ரூபா வரும். போயிட்டா பாத்து போயிட்டா சொல்லுங்க பாருங்க வாங்குறாங்க பாருங்க. ரேட் ஏதோ கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா. 60 கிலோ வராங்க வராதுங்க. 250 வியாபாரம் பண்ணுங்க. அவரு வந்துட்டாரு. அவங்க 2 எடுக்கிறாங்க மொத்தம் 4 ஆச்சு. 60 கிலோ வராது. 10 சாட்டை கூட தலைவரா எடுத்துக்க சாமி. அவனுக்கு வேணாங்களா இக்கல் தானே கொண்டு வந்து 60 தான் பயல். அது கிலோ எனக்கு 10 ரூபா தான் கிடைக்கும். பயல் மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. 70 ரூபான்னு சொன்னா பயலுங்க போலாம். அதனால கொடூரமா இதான் நம்ம அந்தியூர் சேனலு பாலா டிவி. எல்லாரும் இந்த டிவியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தியூர், ஈரோடு, சேலம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இதுதான். குதிரைக்கு உண்டானது. இங்க பாத்தீங்கன்னா அந்த கடிவாளம்பாங்கல்ல அதோட வர்றது இது. இது 2 தான் ஃபுல் இதா இருக்கும். இதெல்லாம் நம்ம குதிரைக்கும் போடலாம், நாய்க்கு போட்டு கூட ஓட்டலாம். சில வீடியோ பார்த்துருக்கேன். நாயில போட்டு டக்கர டக்கரன்னு போவாங்க, அது வேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்டை தான் வாங்கணும். அதை போய் எல்லாம் போடுறதா 50 ரூபாய்க்கு கம்மியா தர மாட்டேங்கிறாங்க. சாட்டை 50 ரூபாய் சாட்டை 50 ரூபாய்க்கு 10 சாட்டை கேட்டா தர மாட்டேங்கிறாங்க. புரியல எவ்வளவு சொல்றீங்க? கம்மி பண்ணி சொல்லுங்க ஐயா. 5 சாட்டை வேணும். நம்ம அடுத்த தந்துல போய் வாங்குவோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சின்னலாம் அது வச்சுக்கிறீங்களா? டிசைன் வில்லெல்லாம் வேணும்னா அந்த வில் 70 ரூபா கட்டது. இந்த பிளாஸ்டிக் 80 ரூபா. இது வந்து 200 ரூபா. அது இருக்கு 150 ரூபாய் இருக்கு. ஓ 3 பால் 50. 3 பால் 50. அடிப்பீங்களா? காசு இருந்தா கொடுங்க ப்ரோ. அவ்வளவுதான். இப்ப அடிக்கிற அடியில எல்லா சாயணுமானா கீழே விழுவணுமா? சாச்சா போதும். ஓடு. ஐயோ ஆனா பக்கத்துல இருக்கிறத அடிக்கலாம்ல? அது ஒண்ணுதான் அடிக்கணுமா? 4 தாங்க இருக்கு. ஐயோ 2 இருக்குது. தல 2 பக்கத்துல வைக்க மாட்டீங்களா? ஏங்க நான் 1 விட்டுருந்தா ஒரே பால்ல அடிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் கீழே. குட் ஜாப். அவ்வளவுதான். ஒரே நாமம் பட்டநாமமா போட்டாங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். 50 ரூபா முடிஞ்சு. அதாவது இது மாதிரி கேம் எல்லாம் விளையாடுறதுனா கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. 3 சான்ஸுக்கு 50 ரூபா. இன்னொன்னு பார்த்தேன், வாலிபால் ஆட்டம் ஒண்ணு வச்சிருந்தாங்க பெருசா. அந்த ஒரே ஒரு பால் ஒரே சான்ஸ் தான். தூக்கி போட்டு அடிச்சா அது ஒரு சான்ஸ் போட்டாவே 50 ரூபா முடிஞ்சிச்சு. பார்த்து விளையாடுங்க. இங்கெல்லாம் வந்தா அவர் அவ்வளவுதான் ஃபுல் வைப் ஆயிட்டாரு. கண்ட்ரோலே இல்ல. வாங்க போலாம். அவ்வளவுதான். பிரைஸ் எல்லாம் இல்ல. ஆசைக்கு ஒரு பொம்மையாச்சும் தர மாட்டீங்களா? 2 டம்ளர் தானே விட்டு வச்சோம்.